அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இந்தியா பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல அடிமைப்பட்டு இருக்கிற காலத்துல நிறைய பேர் இந்தியாவோட விடுதலைக்காக போராடினாங்க. ஆனா அதுல சில பேர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாங்க. இது நிறைய ஊர்ல பண்ணிருப்பாங்க. கேரளாவோட வைக்கம் போராட்டம் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருப்பாங்க. அவங்கள பத்தி பாக்குறது தான் இந்த டாபிக். இரட்டைமலை சீனிவாசன் தனது நூலான ஜீவிய சரித சருக்கம் வெளியிட்ட ஆண்டு 1939. 1926 ராவ் சாஹிப் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கின ஆண்டு. 1930 ராவ் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கின ஆண்டு. 1936 திவான் பகதூர் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கின ஆண்டு. இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கிய ஆண்டு 1893. இந்த 1923 இரட்டைமலை சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாரு. 1932 பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர்கள் இவரும் ஒருத்தர். அதாவது அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் பூனா ஒப்பந்தம் நடந்திருக்கும். அந்த பூனா ஒப்பந்தத்துல இவரும் போய் ஒரு சாட்சியா கையெழுத்து போட்டிருப்பாரு. 1859 இரட்டைமலை சீனிவாசன் பிறந்த ஆண்டு. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்டமேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னசாமி ராஜா. இந்த இரட்டைமலை சீனிவாசன் தெரியும், பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டவர், அனைவராலும் தாத்தா என்று அழைக்கப்படுபவர், ஆறுமுக நாவலர். ராமலிங்க அடிகளார் எழுதின திருவருட்பாவை மருட்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. மயூரம் வேதநாயகம் பிள்ளை தமிழோட முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியிருப்பாரு. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பு உருவாகிய ஆண்டு 1928. இந்த 1883 மயிலை சின்னசாமி பிறந்த ஆண்டு. 1823 ராமலிங்கர் பிறந்த ஆண்டு. 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம் உருவாகின ஆண்டு. இது 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கமா மாறி இருக்கும். சத்திய ஞான சபையை நிறுவிய ஆண்டு 1870. இந்த 1867 அதாவது 1866 நிறைய பஞ்சம் வந்திருக்கும். சோ மக்களோட பசி தீக்கிற விதமா 1867 சத்திய தர்ம சாலையை நிறுவியிருப்பாங்க. 1874 ராமலிங்கரோட இறந்த ஆண்டு. 1826 மயூரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார்ல, அவரோட பிறந்த ஆண்டு. திருவொற்றியூர் சிவபெருமான் மீது ராமலிங்க அடிகளார் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா A&B தான். எழுத்தறியும் பெருமான் மாலை, வடிவுடை மாணிக்க மாலை ரெண்டுமே எழுதியிருப்பாங்க. இந்த திருவருட்பா அப்படின்றது ராமலிங்கர் அடிகளார் சொல்லக்கூடிய ஜீவகாரண்ய ஒழுக்கம், அதாவது பிற உயிர்களை நேசிக்கணும், எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்னு அவரோட அந்த கொள்கைக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமா தான் இது திருவருட்பாவை எழுதியிருப்பாரு. இதுல மொத்தம் 6000 நூல்கள், அதாவது 6000 பாடல்கள் எழுதியிருப்பாரு. இந்த 6000 பாடல்கள்ல 6 திருமுறையா பிரிச்சிருப்பாங்க. 6 திருமுறைகள்ல மொத்தம் 399 பதிகமா இருக்கும். வள்ளலார் பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது மனுமுறை கண்ட வாசகம் தான். இது வள்ளலார் எழுதின ஒரு உரைநடை நூல். முதல் 3 இதுதான் அவர் பதிப்பிச்ச ஒரு நூல்கள். சின்மய தீபிகை,
ஒழிவில் ஒடுக்கம், தொண்டை மண்டல சதகம். வள்ளலாரால் துவக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தத்திற்கான நிறுவனங்கள் சேம் A&B தான். சன்மார்க்க போதினி, சமரச வேத பாடசாலை. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இது வள்ளலார் எழுதின ஒரு உரை நடை நூல். சித்திர வளாக கூரையின் உச்சியில் சகோதரத்துவ கொடியை ராமலிங்க அடிகளார் இயற்றிய ஆண்டு 1873. 1850 மயூரம் வேதநாயகம் பிள்ளை திருச்சியில நீதிமன்றத்துல ஆவண காப்பாளரா இருந்திருப்பாரு. 1856 சட்ட தேர்வு எழுதி மாவட்ட முன்சிப் அப்படின்ற ஒரு பதவிக்கு போயிருப்பாரு. 1889 மயூரம் வேதநாயகம் பிள்ளையோட இறந்த ஆண்டு. ஆங்கில ஆட்சியை வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும், திருவிதாங்கூர் அரசரின் ஆட்சியை கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். இவரோட இயற்பெயர் முடிசூடும் பெருமாள். ஆனா இவர் கேஸ்ட் டாமினேஷன்னால தன்னுடைய பேரை முத்துக்குட்டின்னு மாத்திருப்பாரு. பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா சாமி தோப்பு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சாமி தோப்பு. இவர் 1833 இந்த கேஸ்ட் டாமினேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி தோப்புல தியானம் இருந்திருப்பாரு. மயூரம் வேதநாயகம் பிள்ளை நல்லாவே தெரியும். இவர் தான் பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பாரு. பிளஸ் 1888 பீரியட்ல ரொம்ப பஞ்சத்துல இருக்கும்போது தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மக்களுக்காக எழுதி கொடுத்திருப்பாரு. ராமலிங்க அடிகளார் தெரியும். ஜீவகாருண்ய ஒழுக்கம், இரட்டைமலை சீனிவாசன், பூனா ஒப்பந்தம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.